நான் செய்வது சரிதான், நான் செல்லக்கூடிய பாதை சரிதான். என்னது, நீங்க எங்க சில்சிலாவுக்கு வந்துட்டீங்கல்ல, வயதாயிட்டீங்களா, போதுங்க. சில்சிலால இருந்தாலே நம்ம ஷைத்தான்லாம் அப்படி கூட்டு போயிடுவாங்க. எல்லா பொருட்களிலும் ஒரிஜினலும் இருக்கும், டூப்ளிகேட் இருக்கும். போலிகள் எந்த பொருளுக்கு தேவை அதிகமா இருக்குதோ, டிமாண்ட் இருக்குதோ, அல்ல போலிகளும் நிறைய எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, முஸ்லிம் சொல்றாங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, இந்துக்கள் சொல்றாங்க கல்கி அவதாரம் வரும், சித்தர்கள் சொல்றாங்க போகர் வருவார், வேற மேற்கத்தியர்கள் சொல்றாங்க இம்மார்டல் ரூலர், அழிவே இல்லாத அரசன் வருவான், கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இயேசு வருகிறார். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம்னா நம்மள மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி வருவாங்க. நான் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஒரு மனப்பாடமும் அங்க வேலை செய்யாது. உன்னுடைய கல்பு பேசு. ரப்பை நீ உணர்ந்தாயா சொன்னாங்கன்னா அது ஏதோ என்ன வரும், ஹா ஹா லா அஜ்ரி, ஐயோ எனக்கு தெரியலையே, ஐயோ ஐயோ. ஷேக் அவர்களோடு நமக்குள்ள கடமைகள் 5 இருக்கு. நம்ம அல்லாவோடு அல்லாவை பார்க்க போறோம், காஜா நாயகத்தோடு காஜா நாயகத்தை பார்க்க போறோம், அல்லாவின் சாதனையை பார்க்க போறோம். அந்த மறைந்த பொக்கிஷம் யாரு? காஜா நாயகம் தான் மறைந்த பொக்கிஷம். லுஹூருக்கு முன்னாடி இப்படி ஒரு காஜா நாயகம் வருவாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க பெரிய ஆளா, நாம பெரிய, யாரும் எப்படி அல்லாஹ் லுஹூர் ஆகுவான்? ஒரு ஷேக் எப்படி வருவாங்க? சீடர்களோடு. ஒரு குரு எப்படி வருவாங்க? குரு மட்டும் வருவாங்களா? இந்த பூமி சுக்கு நூறாக்கப்படும் பொழுது எல்லா வெறிகளும் அடித்து நொறுக்கப்படும், அடித்து நொறுக்கப்படும். இன்னைக்கு நாங்க அமெரிக்கா அடிச்சு நொறுக்கிறோம் அல்ல, நாங்க இஸ்ரேல் அடிச்சு நொறுக்கிறோம், நாங்கள் யூதர்கள் அடிச்சு நொறுக்கிறோம் அல்ல. அதுல சில பேர் அது எப்படிங்க நீங்க எப்படி கன்ஃபார்மா, அதுக்கு பல பதில்கள் சொல்லலாம் அப்படின்னு அடுத்தவங்க சொல்ல வேண்டிய கருத்து நமக்கு தேவையில்லை, யாருடைய அபிப்பிராயம் நமக்கு தேவையில்லை. நாம நினைக்கிறோம் நம்ம அல்லாஹ் பத்தி இப்படித்தான் நினைக்கிறோம், அல்லாஹ் அப்படித்தான் இருக்கிறான். நம்முடைய எண்ணம் என்னவோ அப்படித்தான் அல்லாஹ் நம்ம இடத்துல நடந்து கொள்கிறானே தவிர நம்மை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அதை எல்லாம் பாக்குறது இல்லை. அவங்க பேச்ச கேட்டா குடும்பம் உருப்படுமா? இப்ப ஒரு கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணும்னா அவங்க முடிவு செஞ்சா ஒத்துமையா இருக்கலாம், அடுத்தவங்க பேச்ச கேட்டா குடும்பம் என்ன ஆயிரும்? உருப்படாம போயிடும். யூதர்கள் சொல்றாங்க மெசையா வர போறாரு, ஆக மொத்தம் யாரோ வர போறாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وآله وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وآله وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وآله وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين.
Perwardigar alam तेरे रहम करम और फज़ल मुज़क्कर सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिरान सलासिल का भी नूरी का पिरान वास्ता या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा हम सबको मग़फ़िरत फरमा हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफीक इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि பெரியவர்களே சகோதரர் தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லை இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் இருலகத்தின் வெற்றவர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைரு உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் மன நிறைவையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபிகள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பயாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்திய திக்ரோடும் ஷுக்ரோடும் தாலிமாத்துகளை கலிமாவுடைய பாடத்தின் பூரண நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் முழுமைப்படுத்தி தருவானாக. அல்லாஹ்வையும் ரசூலையும் அறிந்து கொண்டதற்கு பிறகு ஷைഖை விளங்கி தீனை பூர்த்தியாக்கக்கூடிய இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷைഖ் என்று சொன்னால் இறைஞான ரகசியங்களை கற்றுத்தருபவர்கள். வெறும் பெயரளவில் இருப்பவர்கள் ஷைഖாக முடியாது. வெறும் அலங்கார தோற்றத்தில் இருப்பவர்கள் ஷைഖாக இருக்கும். வெறும் மாநாடுகள், கூட்டங்களை நடத்துபவர்கள் ஷைഖாக இருக்கும். அதையெல்லாம் ஷைഖை விட மற்றவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். உண்மையான ஷைഖுமார்கள், ஷைഖ் என்றால் தன்னுடைய முரீதை, தன்னுடைய மாணவனை, சீடனை இறைவனோடு இணைக்க வேண்டும், இறைவனிடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும். அவர்தான் ஷேக். முரீதை, மாணவனை தன்னோடு சேர்ப்பவர் ஷேக். தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்பவர் ஷேக். தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய பெருமைக்காக, தன்னுடைய துனியாவுக்காக மாணவர்களை, வந்திருப்பவர்களை, முரீதுகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஆதி காலம் முதல் இன்று வரை இருந்துகிட்டே தான் இருக்கிறார். அது எப்பொழுதும் இருப்பார். எல்லா துறைகளிலும், எல்லா பொருட்களிலும் ஒரிஜினலும் இருக்கும், டூப்ளிகேட்டும் இருக்கும். உண்மையானதும் இருக்கும், போலியானதும் இருக்கும். போலிகள் எந்த பொருளுக்கு தேவை அதிகமா இருக்குதோ, டிமாண்ட் இருக்குதோ, அதில் போலிகளும் நிறைய வந்து. போலிகள் இருக்கின்றதுனால உண்மை எதுவுமே இல்லை, நல்ல பொருள் இல்லை என்று ஆகிவிடாது. நமக்கு தேவையான நல்ல பொருளை, உண்மையான பொருளை நாம தான் தேடி வாங்கணும். அது நம்முடைய கடமை. ஆனால் அதே நேரத்தில் எல்லாமே உண்மைதான், எல்லாமே சரிதான் என்று மொத்தமாகவும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பாதியில நான் போய்க்கிறேன், இத்தனை பேர் இருக்கிறாங்களே, அத்தனை பேர் இருக்கிறாங்களே, எத்தனை பேர் இருந்தாலும் அவரவர்களுடைய ஆசிரத்திற்கு அவரவர்கள் தான் பொறுப்பு. அவரவர்களிடத்தில் தனித்தனியாக அல்லாஹ் கேள்வி கேட்பான். கூட்டமா கூட்டி வச்சு எல்லாம் கேட்க மாட்டான். கூட்டமா வச்சுக்கிட்டு நீங்க இந்த கூட்டமா, இந்த கூட்டம் எல்லாம் வாங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, அப்படி எல்லாம் கேட்க மாட்டான். ஒவ்வொருவருடைய நன்மை தீமைகளும் தனித்தனியாக எடை போடப்படும். யாரும் என்ன செய்ய முடியாது.
கூட்டத்தோட இங்க வந்து என்ன செஞ்சிடலாம், கும்பலோட கும்பல சொல்லுவாங்க, கும்பல கோயந்தா. அது இங்க என்ன ஆயிரும், இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம். ஏதோ கும்பலோட கும்பலா நம்மளும் இருந்துப்போம். எந்த கும்பல் நம்மளுக்கு வந்து சூட் ஆகுதோ செட் ஆகுதோ அந்த கும்பலோட நம்மளும் இருந்துப்போம். நம்ம சொந்தக்காரங்களாம் இந்த கும்பல்ல இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, சமூகத்தாரங்க இருக்கிறாங்க, நமக்கு எது பெனிஃபிட்டா இருக்குது, இப்படி ஏதோ ஒரு கூட்டத்தோட அப்படி இருந்துட்டு போயிடும், அவ்வளவுதான். இப்படி இங்க இருந்துட்டு போயிடலாம். அங்க எந்த கூட்டமும் என்ன செய்யாது, இருக்காது. கூட்டமும் இருக்காது, குடும்பமும் இருக்காது. கூட்டம் என்ன, குடும்பமே இருக்காதுன்றாங்க. என் தலைவர் காப்பாத்துவாரு, அந்த தலைவர், எந்த தலைவரும் எந்த கூட்டமும் என்ன ஆகாது, எந்த அஜரத்தும் வந்து நமக்கு பதில் சொல்ல போறது இல்லை. இங்க சொல்லிடலாம். எங்க அஜரத்து இப்படி சொன்னாரு, அல்லாட்ட போயிட்டு அல்லாஹ் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒவ்வொரு மனிதனும் தன் சகோதரன் அண்ணன் தம்பியை விட்டு ஓடுவான். உம்மிஹி வ அபி, தாயை விட்டு ஓடுவான், தகப்பனை விட்டு ஓடுவான். யாரு, எங்க அம்மா நிக்கிறாங்க அப்படின்னு, எங்க அம்மா நிக்கிறாங்களா, ஓடு பார்த்து போவான். அண்ணன் நிக்கிற, ஓடு, ஏதோ நம்மகிட்ட பிடிங்கிடுவாங்க. ஏன் எல்லாம் எப்படினாச்சும் தப்பிச்சிட மாட்டோமா, எதையாவது வச்சு தப்பிச்சிடலாமே அப்படின்னு எல்லோரும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, துடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் ஓடுவாங்க. சாஹிபதிஹி, அது நிக்கிறாங்க மனைவி நிக்கிறாங்க, ஓடு, கேட்டிருப்பாங்க, ஏதாவது கேட்டணும், இதுக்கு வந்து ஓடு. பனி, பிள்ளைகள் நிற்பாங்க, அதோ என் பொண்ணு, அதோ என் பையன், இன்னைக்கு என் பையன் என் பொண்ணு, அன்னைக்கு ஓடுவாங்க. யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான், உண்மை சத்தியம் இது. அப்ப அஜர்த்து வருவாரா? யாரும் வரமாட்டாங்க. அவரவர்களுக்கு அவரவர்கள் பொறுப்பு. ஏதோ கும்பல போயிருந்தாலும் அப்படியே நம்ம என்ன செஞ்சிட முடியாது, அங்க போக முடியாது. உண்மையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு யாரும் முயற்சி செய்யறது இல்லை. சொல்லித்தராமலும் அப்படிதான் சொல்லித்தராங்க. கூட்டத்தோட கூட்டமா போயிருங்க, எதையும் என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது, எல்லாரும் போறாங்க, அப்படி போயிருங்க. யார் சொன்னது அப்படி? எல்லாம் சொன்னாங்க, ரசூல் சொன்னாங்களா? இல்லையே. சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை எது, பொய் எது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அது கடமை. அதை யாரும் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. இந்த பொறுப்பிலிருந்து யாரும் விலக முடியாது. நம்ம வயிற்றுக்கு நம்ம தானே சாப்பிட்டாகணும். எங்க அத்தா சாப்பிட்டா என் வயிறு நிறைஞ்சிருமா, எங்க அம்மா சாப்பிட்டா என் வயிறு நிறைஞ்சிருமா, புள்ள சாப்பிட்டா நிறைஞ்சிருமா, மனைவி சாப்பிட்டா? ஒவ்வொருவரும் அவரவருடைய வயிற்றுக்கு அவங்க சாப்பிடுறீங்களே, அவரவருடைய காரியங்களை நீங்க பாத்துக்கிறீங்களே, உங்களுடைய துணியாவை நீங்க பாக்குறீங்க, ஆகரத்துக்கு மட்டும் அடுத்தவங்க மேல போகுது. இந்த உலகத்துல ஏமாத்திட்டு போயிடலாம் மக்களை, அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. ஒவ்வொருவரும் பொறுப்படுத்தி ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக முயற்சி செய்தே ஆக வேண்டும், தனித்தனியாக புரிந்து கொண்டே ஆக வேண்டும். நான் செய்வது சரிதான், நான் செல்லக்கூடிய பாதை சரிதான், இது ஹக்கு தான் என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும், ஆணும் பெண்ணும் அறிந்து கொள்வது அவர்கள் மீது கட்டாய கடமை. இதை சொல்லித் தருபவர்கள் தான் ஷேகுமார்களும் கூட்டத்தோட கோயந்தாண்டி எல்லாரும் என்னது, நீங்க எங்க சில்சிலாவுக்கு வந்துட்டீங்கல்ல, வயதாயிட்டீங்களா, போதுங்க, சில்சிலாக இருந்தாலே நம்ம ஷேகுமாரெல்லாம் அப்படி கூட்டு போயிடுவாங்க. யாருங்க சொன்னது? எங்கும் பித்தலாட்டம், எதிலும் பித்தலாட்டம், எல்லா இடங்களிலும் ஏமாற்றம், தன்னையே ஏமாத்திக்கிட்டு மற்றவர்களையும் ஏமாற்றிக் கொண்டு உண்மை சத்தியம் ஹக்கை விளங்காமல் வாழ்க்கையை கழித்து விட்டு கபருக்கு போனா அப்பதான் விளங்கும். அந்த கபருல கேள்வி, அங்கேயே கேள்வி ஆரம்பிச்சிருமான், ரப்பு யார்? நான் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஒரு மனப்பாடமும் அங்க வேலை செய்யாது. உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய வாய் பேசாது, உன்னுடைய ஆன்மா பேசும், உன்னுடைய கல்வி பேசும். ரப்பை நீ உணர்ந்தாயா?
சொன்னாங்க, கேட்டோம். அது இல்லை. நீயே உணர்ந்தாயா ரப்பை? உனக்கே தெரிஞ்சுச்சா ரப்பு? அப்ப பதில் சொல்லு. இல்ல, நான் உணரவில்லை, எனக்கு தெரியல சொன்னாங்கன்னா அது ஏதோ என்ன வரும்? ஹா ஹா லா அஜ்ரி. ஐயோ எனக்கு தெரியலையே, ஐயோ ஐயோ. அவர்ல வச்ச உடனே முதல் கேள்வி சும்மா இல்ல, மண் ரப்புக்கு, யாரு ரப்பு? உன்னுடைய ரப்பு யார்? உன்னை யார் வளர்த்தான்? உன்னை யார் பராமரித்தான்? உனக்கு உணவும் உடையும் இருப்பிடமும் கொடுத்து உன்னை யார் பாதுகாத்தது? யார் உன்னை குழந்தையிலிருந்து கபரு வரை வளர்ந்து கொண்டு வந்தது யார்? நமக்கு தெரியலையே, யார் என்ன வளர்த்தான்? கல்புல இருந்து வரமாட்டேங்குதே. அறிவுல இருந்து சொல்றோம், ஞாபகத்துல இருந்து சொல்றோம், சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் செஞ்சான், ஞாபகத்துல இருந்து சொல்றோம், உள் உணர்வுல இருந்து, ஆள் மனதில் இருந்து என்ன யாருதான் வளர்த்தது? அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவாங்க. அதுக்கு தான் நம்ம பாடுபட்டு இருக்கோம். கபர்களுக்கு பதில் சொல்லணுமே, அந்த பதில் நமக்கு வரணும்னு சொன்னா இந்த உலகத்துல நாம அதை படிச்சாகும். ஞாபகத்துல இருந்து சொல்ல முடியாது, அறிவில் இருந்து சொல்ல முடியாது, ஆள் மனதில் இருந்தால் வரும். அதுக்கு தான் ஷேகுமார், அதுக்கு தான் ஷேகுமார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? தேடுபவர்களும் ஷேகு அதுக்கு தேடுறதில்லை, ஷேகுமார்களும் அதுக்காக முறையீடுகளை கொடுக்கிறது இல்லை. முறையீடுகளுடைய நோக்கமும் கெட்டு போச்சு, ஷேகுமார்களுடைய நோக்கமும் கெட்டு போச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து நரகத்தின் பாதைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நல்லா பாதுகாப்பாங்க, நல்லா பாதுகாப்பாங்க. ஷேகுமார்கள் முரீதுகளை, தங்களுடைய மாணவர்களை அல்லாஹ்வோடு சேர்க்கக்கூடியவர்கள். அந்த வேலையை செய்யணும். அல்லாஹ்வுடைய இறை ஞானங்களை, ரகசியங்களை சொல்லித்தரணும். எப்படி இறைவன் அவனுடைய ஞானங்கள், அவனுடைய விளக்கங்கள் நாம் படிக்க வேண்டியது இருக்கிறதோ, அதே போல ரசூலுடைய விளக்கங்களையும் படிக்கணும். அதே போல ஷேகுடைய விளக்கத்தையும் நம்ம படிக்கணும். ஷேக் யார் என்று விளங்கினால்தான் ரசூலுடைய விளக்கம் பூர்த்தியாகும். ரசூலுடைய விளக்கம் பூர்த்தியானால் அல்லாஹ்வுடைய விளக்கம் பூர்த்தியாகும். ஷேகில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ் ரசூலோடு நமக்கு இணைப்பையும் உறுதியையும் நமக்கு தரும். ஷேக் அவர்களோடு நமக்குள்ள கடமைகள் 5 இருக்கு. ஷேகோடு நமக்குள்ள கடமைகள், அதில் முதலாவது அகீதத்து ஷேக். ஷேகுடைய அகீதா, ஷேகை பற்றிய அகீதா. யாரு ஷேக்? என்னுடைய ஷேக் யார்? அந்த அகீதா சரியாக இருந்தால்தான் நாம ஷேகை சரியான முறையில் தொடர்பு கொள்ள முடியும், ஷேகிடமிருந்து பயன் பெற முடியும், பிரயோஜனங்களை அடைய முடியும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். ஷேக் நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தான். உலகத்தில் எத்தனையோ மனிதர்களில் அவரும் ஒரு மனிதர். அப்படி நாம விளங்கினால் நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு உண்டாகி, ஷேக் என்ன ஆயிடுவாங்க? அல்லாஹ் நமக்கு தடையாக ஆயிடுவாங்க. ஷேகை, அவருடைய ஹகீகத்தை நாம் விளங்கினால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நமக்குமான ஒரு ஒட்டுதலாக ஆயிடுவாங்க. ஷேக விளங்கல, ஷேக் தான் தடை. ஷேக விளங்கிட்டோம், அவங்க தான் நம்மளை அல்லாஹ்வோட ஒட்ட வைப்பாங்க. ஷேக் யார்? அங்குதான் அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் அங்கே தரிசிக்க வேண்டும், ரசூலையும் அங்கே தரிசிக்க வேண்டும். ஜுனைதுல் பக்தாதி, நம்முடைய ஷேக் நாயகம் அத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவங்க சொன்னாங்க, மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், மக்கள் என்ன செய்றாங்க? நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்றைக்கு நான் அல்லாஹ்வை அறிந்து கொண்டேனோ, என்றைக்கு, அன்றிலிருந்து நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் பேசவே இல்லை. அல்லாஹ்வை தவிர யாரையும் பார்க்கவும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரிடமும் நான் பேசவும் இல்லை. ஷேக் யாரு? அவர்கள் நம்மள்கிட்ட பேசிட்டு இல்லை, அவர்கள் அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க? அல்லாஹ்ட்ட பேசிட்டு. அதனாலதான் அவர்களுடைய பேச்சில் கேட்பவர்களுக்கு பரவசம் உண்டாகுது, ஈமான் புதுப்பிக்கப்படுகிறது, உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்படுது, இறந்து போன உள்ளங்களுக்கெல்லாம் உயிர் உண்டாகுது. அதே போலதான் என்று அல்லாஹ்வை அறிந்து கொண்டோமோ அன்றிலிருந்து நாம் பேசவில்லை, அல்லாஹ் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரும் பேசல, நாமும் பேசல, அல்லாஹ் தான் பேசி. நாம் அல்லாஹ்விடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், நாம பேசல, அல்லாஹ் தான் பேச. அல்லாஹ் தான் அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான்.
இங்கே இருப்பது ஒரே ஒருவன் தான், அது அல்லாஹ் மாத்திரம். அது யாரும் இல்லை. ஷேகும் இல்லை, முரீதும் இல்லை, ஆசிரியரும் இல்லை, மாணவனும் இல்லை. ஆசிரியரும் அல்லாதான், மாணவனும் அல்லாதான். இவர் பெரிய ஆளா, அவர் பெரிய ஆசிரியர் பெரிய ஆளு, மாணவர் இல்லை. இரண்டு பேரும் சேர்ந்து அல்லாவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டு இடத்திலும் அல்லாவை புகழப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாவுடைய அறிவு வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹாலா அவன்தான். சில பேர் கேட்பாங்க, இங்கேயே அல்லா இருக்கிறான், இங்கேயே எல்லாருமே இருக்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு ஜியாரத்துக்கு போகணும்? எத்தனையோ ஷேகுமாரோட ஜியாரத்துக்கு எல்லா ஷேகும் இங்கே இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு நாம ஏன் போகணும்? எதுக்காக நம்ம போகிறோம்? அதை நாம போகலை, அல்லாஹ் போகிறோம். யார் போகிறது? அல்லாஹ் போகிறான். யாரை பார்க்க போறான்? அவனுடைய முந்தைய தஜல்லியை பார்க்க போறான். நான் ஏற்கனவே இப்படி வந்திருக்கிறேன், ஹாஜாவாக வந்து, ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தியாக வந்து இந்த பகுதியில், இந்த இடத்தில் நான் மக்களுக்கு வழிகாட்டி, இன்று என்னுடைய தர்பார் இப்படி இருக்கு, என்னுடைய முந்தைய தர்பாரை பார்க்க போறோம். நாம எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரத்துக்குன்னா அப்படி அதை கேட்கணும், இதை கேட்கணும், கேட்டுக்கலாம். அவர்களுடைய பொருட்டால் யாரும் நீ கொடு அப்படின்னு கேட்கலாம், அப்படியாக்கிற நீங்களே கொடுங்க அப்படின்னு கேட்கணும், இப்படின்னு கேட்கணும், அப்படின்னு கேட்கணும். எல்லாத்துக்கும் மேல அங்கே என்னுடைய ஷேഖ് தான் இருக்கிறார்கள். என்னுடைய ஷேഖுடைய முந்தைய தஜல்லி தான், அந்த ஹாஜா நாயகமாக வந்த அல்லாஹ் தான் என்னுடைய ஷேഖாக வந்திருக்கிறான். ஹாஜா நாயகத்தில் எந்த அல்லாஹ் வெளியாகி ஹாஜாவாக இருந்து இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை, பொறுப்புகளை செய்து முடித்துவிட்டு சென்றானோ அதே அல்லாஹ் தான் இந்த என்னுடைய ஷேഖில் ஊராகி இருக்கிறான். நாம பல வகையில விளங்கலாம். நாம அல்லாவோடு அல்லாவை பார்க்க போறோம், ஹாஜா நாயகத்தோடு ஹாஜா நாயகத்தை பார்க்க போறோம். நாம அவங்க எங்க இருந்து ஏதோ சிந்தனையில போவான், துனியாவுடைய சிந்தனையில போவான். ஒரே கஷ்டம், சிரமங்கள், போன நல்ல எல்லா சிரமமும் போயிடும், சிவத்து போயிடும். அவரவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய நோக்கங்கள் அவங்கவுங்களுக்கு. நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் என்ன? நாம் அல்லாவோடு போறோம், அல்லாவின் சாதனையை பார்க்க போறோம். அது யாருடைய சாதனை? ஹாஜா நாயகம் யாரு? அது அல்லாவின் சாதனை. அவங்க குந்து கன்சன் மக்ஃபியன், நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன். அந்த மறைந்த பொக்கிஷம் யாரு? ஹாஜா நாயகம் தான் மறைந்த பொக்கிஷம். லுஹூருக்கு முன்னாடி இப்படி ஒரு ஹாஜா நாயகம் வருவாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அந்த ஹாஜா நாயகம் மறைந்த பொக்கிஷமாக இருந்தார்கள். அந்த ஹாஜா நாயகமாக மறைந்த பொக்கிஷமாக அல்லாஹ் தான் இருந்தான். ஹாஜா நாயகமாக வெளியாகி அல்லாஹ் தன்னுடைய பொக்கிஷத்தை வெளியாகினார். இப்ப யார் ஹாஜா நாயகத்தில் அல்லாவை பார்க்கிறார்களோ அவர்கள் ஹக்கை பார்த்தார்கள், சத்தியத்தை பார்த்தார்கள். யாரு வெறும் ஹாஜா நாயகத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் ஒரு அந்த சத்தியத்தை அவங்க அடையலை, அறியாமையில் இருக்கிறாங்க. யார் அல்லாவை பார்க்கிறார்களோ அங்க போனா ஹாஜா நாயகத்துடைய ஐனியத்துல ஆயிடுவாங்க. அங்கும் ஹாஜா தான், இங்கும் ஹாஜா தான். ரெண்டு ஹாஜால ஒரு ஹாஜா தான். ஒவ்வொரு தர்பாரும் அல்லாவுடைய ஒவ்வொரு சாதனைகள். அந்த ஷேகுமார்களாக, அந்த வலிமார்களாக, அந்த அவுலியாக்களாக அல்லாஹ் தான் வெளியாகி மக்களுக்கு நேர்வழியை காட்டி, மக்களுக்கு ஹிதமத் செய்து அல்லாஹ்வுடைய அருளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை ஹயாத்தாக்கி உயிர்ப்பித்து சென்றிருக்கிறார். ஒன்றே ஒன்றுதான். அந்த முகமுடியை கொண்டுகிட்டு, அந்த உடையை உடுத்திக் கொண்டு, அந்த உருவத்தை உடுத்திக் கொண்டு அல்லாஹ் வெளியானான். அந்த உருவத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை பூர்த்தியானதுக்கு பிறகு அல்லாஹால மறைந்தான். அடுத்து வேறு உருவத்தில் அல்லாஹால அவங்க பெரிய ஆளா, நாம பெரிய, யாரும் இருக்கிறதே ஒண்ணுதான். அப்புறம் என்ன அவங்க பெருசா இவங்க பெருசா? யாரு பெருசுன்றதுல அல்லாவுக்கு இடையில் எந்த பாகுபாடும் இல்லை. அல்லாவுடைய தஜல்லிகளுக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் இல்லை. அல்லாஹ் தஆலா விளக்கி தருவானா. சையதுல் அம்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய பாட்டனார் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருசா, ரசூலுல்லாஹ் பெருசா? கேள்வி தேவையில்லாது. சையதுல் அம்பியா, ரசூலுல்லாஹ் தான் சையதுல் அம்பியா, இப்ராஹிம் சையதுல் அம்பியா இல்லை. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் ரசூலுல்லாஹ் மரியாதை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் ரசூலுல்லாஹ் மரியாதை கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுக்கும் தந்தை, அவர்கள் வந்தால் எல்லா நபிமார்களும் மரியாதை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? அப்ப அது அதனுடைய அமைப்பு வேற. அது ஒரு அமைப்பு இருக்குது. இன்னொரு அமைப்பும் இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய நிலை. அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களாக வலிமார்களாக வந்து என்று அவனுடைய நுஹூர். எப்படி அல்லாஹ் நுஹூர் ஆகுவான்? அல்லாஹ் தனியாக வரமாட்டான், மலக்குகளோடு வருவேன். அல்லாஹ் எப்படி வருவான்? மலக்குகள். ஒரு ஷேக் எப்படி வருவாங்க? சீடர்களோடு. ஒரு குரு எப்படி வருவாங்க? குரு மட்டும் வருவாங்க? குருவும் சீடர்களும் போனார்கள், குருவும் சீடர்களும் வந்தார்கள். அப்படித்தானே கதை, எத்தனையோ கதைகள். அது அல்லாஹ் எப்படி வருவான்? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், அதுக்கு முன்னாடி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இந்த பூமி சுக்கு நூறாக்கப்படும் பொழுது, தரைமட்டமாக ஆக்கப்படும் பொழுது அல்லாஹ் வருவார். பூமி தரைமட்டமாக ஆக்கப்படும் என்று சொன்னால் பூமியும் தரைமட்டமாக ஆக்கப்படும். எல்லா மனிதர்களுடைய எல்லா வெறிகளும் அடித்து நொறுக்கப்படும். இனவெறி, மொழி வெறி, நான் பெரியாளு, நீ பெரியாளு, எங்க கூட்டம் பெருசு, உங்க கூட்டம் பெருசு, எங்க நாடு பெருசு, உங்க நாடு பெருசு, இப்படி எல்லாம் பெருமை அடிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா? பெருமை, இந்த வம்பு, இந்த வம்பர்கள், இந்த வீம்பர்கள், இவர்களுடைய எல்லா வம்பத்தனங்களும் அடித்து நொறுக்கப்படும். யாரும் பெருமை அடிக்க முடியாத நிலைக்கு உலகத்தில் தள்ளப்படுவார். எதை கொண்டும் யாரும் பெருமை அடிக்க முடியாது. இன்னைக்கு நாங்க அமெரிக்கா அடிச்சு நொறுக்கிறோம் அல்ல, அமெரிக்கான்னு சொல்ல முடியாது. நாங்க இஸ்ரேல் அடிச்சு நொறுக்கிறோம், நாங்கள் யூதர்கள் அடிச்சு நொறுக்கிறோம் அல்ல. எந்த பெருமையும் இருக்காது. எல்லா பெருமையும் தரைமட்டமாக ஆக்கப்படும். எந்த பெருமை இருக்கும்? வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். அல்லாஹ்விற்கு மட்டுமே கண்ணியம், அவருடைய ரசூலுக்கு மட்டுமே கண்ணியம், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு மட்டுமே கண்ணியம். அப்படி பூமி ஆனதற்கு பிறகு அப்ப என்னது? அதான் பூமி தரைமட்டமாக அப்படி ஆக்கப்பட்ட பிறகு ரப்பு வருவான், வல் மலக்கு சொஃபன் சொஃபா, மலக்குகளும் அணி அணியாக வருவார். எப்படி வருவான்? அல்லாஹ் நடந்து வருவானா? அதுல சில பேர் அது எப்படிங்க, நீங்க எப்படி கன்ஃபார்மா? அதுக்கு பல பதில்கள் சொல்லலாம். அதுக்கு ஒரு பதில் அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ் குதுசி. அன இன்த ظنி அப்தி பி, நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நம்ம இடத்துல இருக்கேன். என்னுடைய அடியான் இப்ப அடுத்தவங்க வந்துட்டு இல்லைங்க நீங்க அப்படி இல்லைங்க அப்படின்னு அடுத்தவங்க சொல்ல வேண்டிய கருத்து நமக்கு தேவையில்லை. யாருடைய அபிப்பிராயம் நமக்கு தேவையில்லை. நாம நினைக்கிறோம் என்னுடைய இறைவன் என் மீது மிக பெரும் பாசத்துல இருக்கிறான், என்னை மிகவும் காதலிக்கிறான், என்னுடைய ஐனாக இருக்கிறான் என்று நான் நினைத்தால் அப்படித்தான் என் ரப்பு இருக்கிறான். அடுத்தவங்க வந்து அவங்க அப்படிலாம் இல்லைங்க, நீங்க சரியில்லைங்க, நீங்க அப்படிங்க இப்படிங்க சொல்றது புரியுதுங்களா? அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க? யாராவது பாராட்டிடுவாங்களா? யாரும் என்ன செய்ய போறது இல்லை, யாரும் பாராட்டிட போறது இல்லை, யாரும் நாம நினைக்கிற மாதிரி இருக்க போறதும் இல்லை. நாம நினைக்கிற மாதிரியா நம்ம அம்மா இருக்கிறாங்க, நம்ம அத்தா இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, உலகத்துல யார் இருக்கிறா? யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் இருக்கிறேன் என்னுடைய அடியானே, நீ நினைப்பதை போல நான் இருக்கிறேன். நாம நினைக்கிறோம் நம்ம அல்லாஹ் பத்தி இப்படித்தான் நினைக்கிறோம், அல்லாஹ் அப்படித்தான் இருக்கிறான். நம்முடைய எண்ணம் என்னவோ அப்படித்தான் அல்லாஹ் நம்ம இடத்துல நடந்து கொள்கிறானே தவிர நம்மை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அதை எல்லாம் பாக்குறது இல்லை. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத யாரும் பாக்குறது இல்லை, அல்லாஹ் பாக்குறது இல்லை. நாம என்ன நினைக்கிறோமோ அதே போல அல்லாஹ் நடந்துக்கிறோம். இப்ப நாம அல்லாஹ்வை பற்றி என்ன நினைக்கிறோம் அது நமக்கு நிச்சயமாக உண்டு. அது அல்லாஹ் நமக்கு விலக்கி தந்தது. அல்லாஹ் தான் நமக்கு இந்த பாதையில் இந்த இடத்தில் அல்லாஹ் தான் நம்மை கூட்டி வந்தான். அல்லாஹ் நமக்கு விலக்கி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமான கொடுத்திருக்கிறான், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறான். அவனுடைய ஞானங்களை
கொடுத்திருக்கிறான். நம்முடைய ஷேகுமார்கள் உடைய ஃபைலானை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இதை யார் அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், அடுத்தவங்களுக்கு புரியணும், அது அவசியமே இல்லை. ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுதா, அல்ஹம்துலில்லாஹ் நாம ஒத்துமையா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம். அடுத்தவங்கள்ட்ட போனா இல்ல உன் மனைவி உன் மேல உங்க அப்படி உங்க பாசம் யாராவது சொல்லுவாங்களா? இல்லைங்க உங்க மனைவி உங்க பாசமா இருக்கிறாங்கன்னு உங்க அம்மா தான் சொல்லுவாங்க. கணவனோட தாய் தகப்பனும் வேற யாராவது மனைவியை பத்தி ரொம்ப சொல்ல மாட்டாங்க. இல்ல மனைவியோட தாய் தகப்பன் உன் புருஷன் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்னதான் சொல்லுவாங்க, உன் புருஷனுக்கு உன் மேல பாசமே இல்லை. அவங்க பேச்ச கேட்டா குடும்பம் உருப்படுமா? மற்ற தாய் தகப்பன் தான் என்ன செய்ய மாட்டாங்க. அப்ப ஒரு கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணும்னா அவங்க முடிவு செஞ்சா ஒத்துமையா இருக்கலாம். அடுத்தவங்க பேச்ச கேட்டா குடும்பம் என்ன ஆயிரும்? உருப்படாம போயிடும். அப்ப ஒரு கணவன் மனைவி உறவிலேயே அடுத்தவங்க பேச்ச கேட்டா உருப்படாம போகுதுன்னு சொன்னா, ஒரு அல்லாவுக்கும் அடியானுக்குமான உறவில் யார் உதவி செய்வா? ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. அதனால அடுத்தவர்களுடைய அபிப்பிராயங்கள் நமக்கு அவசியம் இல்லை. யாருடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் நினைச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டும் யார் என்ன சொல்றாலும் சொல்லியிருக்கு. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஷேகுமார்கள் மூலமாக நமக்கு காட்டிய வழியில் நம்மை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறான். நமக்கு பையத்து செய்த காலத்திலிருந்து இரண்டே நோக்கம் தான், யாதேகம் காலத்தவாம் யாஸ்தேகம், அல்லாஹ்வை சதா நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வையே அடைந்து விட வேண்டும், அல்லாஹ்வையே அடைந்து விட வேண்டும். அந்த நிலையில் அல்லாஹ் நம்மை கொண்டு போயிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவனே லுஹூராக போகிறான், அவனே லுஹூராகி விட்டான். எப்படி அல்லாஹ் வருவான்? அல்லாஹ் சொல்றான், ஹல் யன்துரூன இல்லா யஅதியஹும் அல்லாஹு ஃபீ ظுலலின் மினல் கமாம் வல் மலாயிகத்து வ குதியல் அம்ர் வ இலல்லாஹி துர்ஜஅல். மக்கள் இதை எதிர்பார்க்கிறார்களா? இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. அல்லாஹ் மேகங்களில் வர வேண்டும், மலக்குகளும் மேகங்களில் வர வேண்டும். அல்லாஹ் எப்படி வருவான்? மேகங்களில் மிதந்து வருவான். அல்லாஹ்வும் மலக்குகளும் மேகங்களில் மிதந்து வருவார்கள். அவர்கள் அப்படி வந்துவிட்டால் வக்குதையல் அம்ரு, எல்லா காரியமும் பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டு முடிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு அப்படி இப்படி இதுவா அதுவா ரெண்டுன்றதுக்கு பேச்சே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், உலகம் முழுவதும் என்னதான் காரியம் தீர்க்கப்பட்டு விடும். அதுக்கான நேரம் நெருங்கிவிட்டது. இறைவன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம், முஸ்லிம் சொல்றாங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம், இந்துக்கள் சொல்றாங்க கல்கி அவதாரம் வரும், சித்தர்கள் சொல்றாங்க போகர் வருவார், வேற மேற்கத்தியர்கள் சொல்றாங்க இம்மாற்றல் ரூலர், அழிவே இல்லாத அரசன் வருவான், கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இயேசு வருகிறார், யூதர்கள் சொல்றாங்க மெசையா வர போறாரு. ஆக மொத்தம் யாரோ வர போறாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வர போறாங்க. அது யாரு? அல்லாஹ் சொல்றான், யாரும் இல்லை, அல்லாஹ் வர போறான். யார் வர போறது? அல்லாஹ் யாரு? இறைவன் வர போறான். இறைவன் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர போறாங்கன்றது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவார்கள்? அல்லாஹ்வை காட்டக்கூடியவர்களாக வருவார். அங்கே அல்லாஹ் தான் வெளிப்பட்டு இருப்பார். அல்லாஹ்வுடைய ஆற்றலோடு வருவார். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம் தான் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி வருவாங்க, வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்க பின்னாடி போய் எல்லாம் சண்டை போடுவோம். நம்ம மஹதி அலைஹிஸ்ஸலாம் இறை ஆற்றல் நிரம்பியவர்களாக வருவார். அப்ப ஷேக் யாரு? அல்லாஹ்வும் ரசூலும் அங்கதான் இருக்கு. ஷேக் தான் முழு பிரபஞ்சமாக இருக்கிறார்கள். ஷேக் தான் அல்லாஹ்வாகவும் ரசூலாகவும் இருக்கிறார். ஷேக் தான் அல்லாஹ்வாகவும் ரசூலா இருந்தா, ஷேக் தான் எல்லா நபிமார்கள், ஷேக் தான் எல்லா வலிமார்கள், ஷேக் தான் எல்லா மலக்குமார்கள், ஷேக் தான் எல்லா மனிதர்கள், ஷேக் தான் இந்த உலகம், ஷேக் தான் இந்த பிரபஞ்சம், ஷேக் தான் ஆகிரத், ஷேக் தான் சொர்க்கம், ஷேக் தான் நரகம், அனைத்தும் ஷேக் தான். ஒன்றே ஒன்றுதான், அது ஷேக். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த இல்மு ஞானத்தை கொடுத்துட்டான். அதனுடைய லுஹூரை மிக விரைவில் எல்லாம் நடத்தி காட்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜியாரத்தை அல்லாஹ் வெற்றிகரமாக ஆக்குவானாக. நமக்கு எல்லா வகையிலும் துணை நிற்பானாக. நம்முடைய பயணங்களை அல்லாஹ் தஆலா லேசாக்குவானாக.
முழுமையான பரக்கத்துகளை அல்லாஹ் தருவானாக. நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக ஆக்குவானாக. நம்முடைய சுலூக்கை அல்லாஹ் பூர்த்தியாக ஆக்குவானாக. அதில் எந்த சிரமங்களும் இல்லாமல் நல்ல முறையில் சென்று எல்லா இடங்களிலும் அழகான முறையில் ஈமானோடு, ஹாலோடு, கைஃபியத்தோடு, அவுலியாக்களுடைய பரிபூரண ஆசியோடு, அவர்களுடைய பரிபூர்ணமான அன்பும் அருளும் பெற்று திரும்புவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முழு உலகத்திலும் அல்லாஹ் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவானாக. அவனே வெளியாகி இந்த உலகை ஆட்சி செய்வானாக. அவனே இந்த உலகத்தை சொர்க்க பூமியாக ஆக்குவானாக. அவனே இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பானாக. அவனை தவிர யாராலும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அவனை தவிர யாராலும் இந்த உலகத்தை, அவனே நமக்கு தலைவனாக, நமக்கு எஜமானனாக, நமக்கு அரசனாக, நமக்கு கடவுளாக, இறைவனாக, எல்லாமும் எல்லாமாக வெளியாகி நமக்கு எல்லா நன்மைகளையும் பரிபூர்ணமாக தந்து சொர்க்க வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இன்று வரை உலகத்தில் இறுதி வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சுபிட்சமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான சொர்க்க வாழ்க்கையை அவனே தலைமையேற்று தந்தருள் புரிவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.